முந்தின நாட்கள், பிரயாசப்பட்ட நாட்கள். சிலர் தான் சொல்லுவாங்க, இல்லைப்பா சார் நல்லா தான் இருக்கிறோம். போன மாதம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. போன மாதம் ஆசீர்வாதமாக இருந்ததோ? ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் சொல்ல, ஆசீர்வாதமாக இருந்ததா? ரொம்ப சந்தோஷம், அவைகளை பார்க்கிலும் ஆசீர்வாதமாக்குவேன். எசேக்கியேல் 36:11 சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். நீங்க அங்க எசேக்கியேல் பாருங்க, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற போது அவர் என்ன சொல்லுவார்னா, இனிமேல் 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 அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏன்னா இனி வரும் நாட்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் நாட்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளைகளுடைய நன்மையின் நாட்கள் தான் இது. கர்த்தர் இந்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறதா? தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும் ஒவ்வொரு நாளும். அதனால தான் நேற்று உபவாச கூட்டத்தில் சொன்னேன், இந்த ஆசீர்வாதத்தை லகுவாய் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு 5 சுருக்கமான காரியங்களை சொல்லி கொடுத்தோம். நீங்கள் அதை சரியாக பிடித்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் சகலமும் நமக்கு என்ன செய்யும்? வந்து சேரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஏன்னா திரும்ப நான் நினைத்திருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. திரும்பவும் நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். மறுபடியும் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். ஆகையினால நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். சகரியா 8:13 சொல்லுகிறார், நீங்கள் சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே, பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன், உன்னை திருப்பி கொண்டு வருவேன். நீ முதல்ல இப்படியெல்லாம் இருந்தாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்ட. சாப கட்டுகள் எல்லாம் அறுப்புண்டு போகும்னு சொல்லுகிறார். சாபத்தினுடைய கூறுகள் அறுப்புண்டு போகும். ஏன்னா முந்தின நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். முந்தின நாட்களில் அவர் எப்படி இருந்தார் என்று பார்க்கிற போது அது சொல்லுகிறார், பிரச்சனைகளோடு கூட கடந்து போன சூழல்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் தாண்டி இனி வரும் நாட்கள், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குமா? தம்முடைய பிள்ளைகள் தேவன் அருளுகிற அந்த ஆசீர்வாதத்தினாலே அவங்களுடைய எல்லா பிரயாசங்களுக்கும் பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள், பலனை பெற்று அனுபவிப்பார்கள். சங்கீதம் 128:2 அப்படி சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. இதுவரைக்கும் எப்படி இருந்தது? இதுவரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் சொல்றார், நீ இதுவரைக்கும் சாபத்துக்குள்ளாக இருந்திருப்பாயானால் சாபத்தினுடைய விளைவுகள், நீங்க உபாகமம் 28:33 வாசித்து பாருங்க, அங்க போடப்பட்டிருக்கிறது 28:33. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் யாரோ எவனே தெரியாது. ஊர்ல வரவெல்லாம் என்ன செஞ்சிருவான்? எவனோ அவன் சாப்பிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ உடைச்சோம், நல்லவ மாதிரியே வந்தானுங்க கூட. இந்த எவனோ என்ன செஞ்சிட்டானா? குறைவுகளும் போராட்டங்களும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சாபத்தோடு கூட இருக்கிற போது இவைகளெல்லாம் எப்படி வருகிறதா? பாகம் 28:1 சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை நீ கை கொண்டு நடக்கிற போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து உனக்கு பலிக்கும். இதெல்லாம் தாண்டி தாண்டி நடக்கிற போது என்ன செய்கிறதா? குறைவுகள் வருகிறது, போராட்டம் வருகிறது, விளைவுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பிரயாசப்படுவாய். யார் சாப்பிடுவானா? எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு போவான். யாரு? சொந்தக்காரங்க கூட பிறந்தவன் எவனா சாப்பிட்டு போனாலும் தெரியாது. வசனம் என்ன சொல்லுதான்? அறியாத ஜனங்கள் சாப்பிட்டுட்டு போவான். 38வது வசனம், மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய். பாருங்க சொல்றாரு, ரொம்ப எடுத்து என்ன செய்வானா? விதைப்பான், கொஞ்சம் தான் என்ன பண்ணுமா? ஏன்னா பலனே வராது. பாருங்க, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவான். கடைசியில் என்ன வரும்? 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கே போராட்டமாக இருக்கும். ஆளுங்கிட்ட கொடுத்துட்டேன், காசு கொடுக்கல, இங்கே போனால் வரல, அது போனால் வரல, எதில் போனாலும் என்ன தான் வரும்?
என்னன்னா பிரயாசப்படுகிறோம், போராடுகிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகளெல்லாம் இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், நிறைய விதையை எடுத்துகிட்டு போவானோ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விளைவு தான் பார்க்கணும். ஆண்டவருக்கு மகிமையா பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை. பாருங்க சொல்றாரு, ஒன்று ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் வெட்டுக்கிளி தின்றுமா, கொஞ்சம் ஏதாவது வந்தால் என்ன செய்யுமா, பூச்சி தின்றுமா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா விட்டியில் அதை தின்றுன்னு சொல்றார். ஏன்னா உன் பிரயாசத்தை தின்றதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பான். எப்படி இருப்பானா? கூடவே இருப்பான். நம்ம பிரயாசத்தை என்ன செய்வான், அவன் சாப்பிட்டு போயிடுவான். அவன் சாப்பிட்டு என்ன செய்வான். ஏன்னா பாருங்க, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் முந்திய காலம். இதெல்லாம் எப்போவா? இதெல்லாம் முந்திய காலம். பிரயாசப்பட்டு உழைத்து உழைத்து அது சொல்லுவாங்க பாருங்க, ஊரானுக்காக உடைச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னு. ஆண்டவர் சொல்றா, இல்லை, இனி உன் உழைப்பெல்லாம் உனக்கு தான். உன் கைகளின் பிரயாசத்தை, பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு சொல்லுங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு என்ன உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இங்க பாருங்க, அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படி தேவன் என்ன செய்கிறாரா, தம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்பவும் நன்மை செய்யும்படி அந்த நன்மை என்ன செய்கிறதா, அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் மாற்றுகிறது. முந்தின சீரை பார்க்கிறோம், ஒரு நல்ல சீர் உண்டாக செய்வேன்னு சொல்லுகிறார். அதனுடைய விளைவுகள் நீங்க எசேக்கியேல் 36:29-30 வாசித்து பாருங்க. தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பாருங்க, அவர் சொல்றாரு, உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, இனிமேல நீ பஞ்சத்தினாலே உண்டாகிற நிந்தை ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை. நான் சொல்கிறேன், இல்லை, உன் பாத்திரம் நிரம்பி வடியும். ஹல்லேலூயா. அது சொல்லுங்க, எல்லாம் பலன் தரும். அது சொல்ல வாக்குத்தத்தம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே தான். சகரியா 8:12 சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், பலன் தரும், பலன் தரும், பலன் தரும். வானம் தன் பணியை தரும், பூமி என்ன செய்யுமா, தன் பலனை தரும். நீ பிரயாசப்படுறதெல்லாம் உனக்கு என்னவா தான் இருக்கும், நன்மையாக தான் இருக்கும். ஏன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ சாபமாய் இருந்தது போலவே நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உதவி செய்கிறார். திருப்பி கொண்டு வருகிறார், மாற்றங்கள் வருகிறது. சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. உன் பிரயாசத்தை நீ என்ன செய்ய மாட்டானா, ஏசாயா 62:8 சொல்லுகிறது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரன் குடிப்பதில்லை என்று கர்த்தர் என்ன செய்தாராம், அவருடைய வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார். அப்படின்னா என்ன சொன்னாரா, சத்தியமா சொல்றேன், உன் உழைப்பை வருத்தணும், அப்படிதானே சொல்லுவார். ஆணையிட்டு சொல்றதுன்னா என்ன சொல்லுவாரா, நான் சொல்றேன், ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான். பாருங்க, இதெல்லாம் என்னன்னா சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன ஆசீர்வாதங்கள், பிரயாசங்கள்லாம் நமக்கே தெரியாது. டெக்னிக்கா என்ன செஞ்சுட்டான், ஏமாத்திட்டான், டெக்னிக்கா கொண்டு போயிட்டான், நல்ல மாதிரியே பேசினானுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, இன்னைக்கெல்லாம் கூட நீங்க தொடர்ந்து நீங்க இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், வாங்க இதுல போடுங்க, உங்களுக்கு அப்படியே 4 மடங்கு வரும், 5 மடங்கு வரும்னு மொத்தமா என்ன செஞ்சிருவான், எல்லாம் கொண்டு போயிடுவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. சொல்றார், இனி உன் பிரயாசத்தை என்ன செய்ய மாட்டான், நீ தான் சாப்பிடுவே, சத்துரு அதை கொண்டு போக நான் விடுகிறது இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிற போது அவர் சொல்லுகிறார், முந்தின நாட்கள்ல இருந்தது போல இருக்க மாட்டேன். முந்தின நாட்களில் நீ கீழ்ப்படியாமலே இருந்த, நான் பார்த்துனே இருந்தேன் என்னதான் நடக்குதுன்னு. இப்ப நீ மனம் திரும்பிட்ட, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.